ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்மைலிங் அக்கா. மார்த்தாண்ட சிஎஸ்எம் மெசினி ஹாஸ்பிட்டலோட அலட்சியத்தால ஒரு அம்மாவோட உயிரை போயிருக்கி. நீ அந்த குழந்தையோட நிலைமை சுகப்பிரசவத்துல குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க அவங்க குடும்பமே. யோசிச்சு பாருங்க. 15 நிமிஷம் கழிச்சு டாக்டர் சங்கீதா மேம் வந்தாங்க. கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் உடனே கொண்டு போனோம். பேஷண்ட் அன்ரெஸ்பான்ஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆம்புலன்ஸ்ல கொண்டு போயிருக்காங்க. பேசிக்கா அவங்களோட பாதுகாப்புக்கு மானிட்டர், ஆக்சிஜன், வென்டிலேட்டர் அப்படின்னு ஒண்ணுமே வைக்கல. பேஷண்ட் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாம இருந்திருக்காங்க. ஒன்னில் பேஷண்ட் இறந்தனால பதட்டத்துல இருந்திருக்கணும். என்ன பண்றது தெரியாம ஹாஸ்பிட்டல் நேம காப்பாத்துறதுக்கு. அப்படி இல்லைன்னா ட்ரைனிங் டாக்டரா இருந்திருப்பாங்க. மிஷினரிகள் ஏழை எளிய மக்களோட பாதுகாப்புக்காக இந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்தாங்க. ஆனா இப்ப கொள்ள அடிக்கிறவங்களும் கொலை பண்றவங்களோட கையில சிக்கி இருக்கு. பல மிஷினரி ஹாஸ்பிட்டல்ல இதே மாதிரி நடக்குது. அரசு கண்டிப்பா நடவடிக்கை எடுக்க வேண்டும் பல குடும்பங்களோட உயிரை காப்பாத்துக்கு. டாக்டர்ஸ் எல்லாம் அலட்சியமா இருக்காம நம்ம வீட்டுல ஒருத்தங்களா நினைச்சு எல்லா உயிர்களையும் காப்பாத்துங்க. இன்னைக்கு அவங்க வீடா இருக்கலாம், நாளைக்கு நம்ம வீடா கூட இருக்கலாம். அதனால கேள்வி கேளுங்க. இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. ஜஸ்டிஸ் கண்டிப்பா கிடைக்கணும்.